ஹமாஸினுடைய தலைமைகளுக்கும் ஹிஸ்புல்லாவினுடைய தலைமைகளுக்கும் இடையில் நடைபெறும் அவசர பேச்சுவார்த்தை. ஒரே இடத்தில் வசமாக சிக்கிய 10 இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்தாக வேட்டையாடிய பலஸ்தீனிய போராளிகள். ஐநாவின் அமைதி காக்கும் படைகளை காசாவில் களமிறக்கப் போகின்றார்களா? இதற்கு சவுதி அரேபிய அரசும் விருப்பம் தெரிவித்துள்ளதா? புதிய யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸ் தரப்பினர் காகிதத்தின் மூலமான நெகிழ்வுத்தன்மையை காண்பித்துள்ளார்களா அல்லது வாய்மொழி மூலமான நெகிழ்வுத்தன்மையினை காண்பித்துள்ளார்களா? தற்போதைய சூழ்நிலையில் ஹமாஸ் தரப்பினர் நெகிழ்வுத்தன்மையை காண்பித்து அமெரிக்க ஆக்கிரமிப்பையும் நெட்டன்யாகுவையும் சோதித்து ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கப் போகின்றார்களா? இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் வடக்கு படைப்பிரிவினுடைய மிக முக்கியமான இரகசிய துணை தளபதியை படுகொலை செய்த ஹிஸ்புல்லா இராணுவத்தினர். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத அரசுக்கு எல்லாவிதமான ஆயுத உதவிகளையும் வழங்கி பண உதவிகளையும் வழங்கி பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளுக்கு பங்காளியாக இருந்த பிரித்தானியாவினுடைய பிரதமர் ரிஷி சுனக் தற்போது தேர்தலில் படுதோல்வி அடைந்துள்ளார். நேற்றைய தினம் பிரித்தானியாவிலே நடைபெற்ற பொது தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சியானது படுதோல்வி அடைந்துள்ளது. பலஸ்தீனிய பெண்களையும் குழந்தைகளையும் இனப்படுகொலை செய்வதற்கு நெட்டன்யாகுவுக்கு எல்லாவிதமான ஆதரவையும் வழங்கிய ரிஷி சுனக் தற்போது பிரித்தானிய மக்களினாலேயே விரட்டி அடிக்கப்பட்டுள்ளார். 14 வருடமாக பிரித்தானியாவில் ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி மிகப்பெரிய வரலாறு காணாத தோல்வியை சந்தித்துள்ளது. அதே நேரம் பிரித்தானியாவின் தொழிலாளர் கட்சி பெரும்பான்மை வாக்குகளுடன் வெற்றி பெற்றுள்ளது. இதற்கமைவாக பிரித்தானியாவின் அடுத்த பிரதமராக கேர் ஸ்டர்மர் அவர்கள் பதவியேற்கப் போகின்றார். தற்போது ஆட்சியை கைப்பற்றியிருக்கக்கூடிய தொழிலாளர் கட்சியினுடைய வெளியுறவு கொள்கைகள் இருநாட்டு தீர்வாக பலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்கின்றது. மேலும் காசாவிலே உடனடி போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதனையும் காசாவிலே பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான எல்லாவிதமான நிவாரண உதவிகளும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதனையும் வலியுறுத்துகின்றது. இருப்பினும் தொழிலாளர் கட்சியினுடைய இந்த வெளியுறவு கொள்கைகள் நடைமுறை படுத்தப்படுமா என்பது கேள்விக்குரிய விடயமே. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் கண்மூடித்தனமாக பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நெட்டன்யாகுவின் இனப்படுகொலைகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ரிஷி சுனக் தோல்வி அடைந்திருப்பது வரவேற்கத்தக்க விடயமாகும். அடுத்து இன்றைய தினம் ஈரானில் 2ஆம் சுற்று ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்றது. இந்த 2ஆம் சுற்று ஜனாதிபதி தேர்தலில் சீர்திருத்தவாதி மௌசூத் பஜஷ்கியானும் சயீத் ஜலீலி அவர்களும் போட்டியிடுகின்றார்கள். நாளைய தினம் ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹிஸ்புல்லா இராணுவத்தின் நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதலினால் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேல் நிலை குலைந்து போயுள்ளது. ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு குறித்த பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய நிலத்திருடர்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையினை முழுமையாக இழந்துவிட்டார்கள். மேலும் கடந்த 24 மணி நேரத்திற்கும் அதிகமாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினால் ஏற்படுத்தப்பட்ட தீயினையும் கட்டுப்படுத்த முடியாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் தீயணைப்பு படைகள் சிக்கிக் கொண்டுள்ளன. கோலான் குன்று பிரதேசங்களிலும் மேல்கலிலே மேற்கு கலிலே ஆகிய பிரதேசங்களிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தீப்பரவலை கட்டுப்படுத்த முடியாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் சிக்கிக் கொண்டுள்ளது. அத்தோடு ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய இந்த தரமான வீரியமான தாக்குதலின் விளைவாக 15க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் 3 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தான் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு படைப்பிரிவில் இருக்கக்கூடிய ரகசிய துணை தளபதி ஒருவரும் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தாக்குதலினால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய வான்வழி தாக்குதல்களுக்கும் இந்த தாக்குதல் தொடர்பான திட்டங்களுக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடிய ரகசியமான துணை தளபதி ஒருவரே தற்போது ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தாக்குதலினால் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஆரம்பத்தில் இந்த ரகசிய துணை தளபதி படுகொலை செய்யப்பட்டிருப்பதனை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் வெளியிடவில்லை. ஆனால் குறித்த ரகசிய துணை தளபதியினுடைய பெற்றோர்கள் தங்களுடைய மகன் படுகொலை செய்யப்பட்டிருப்பதனை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். இதற்கு பிறகுதான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் அவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்கின்ற விடயத்தினை ஒப்புக்கொண்டுள்ளது. இதே போன்றுதான் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய தரமான வீரியமான தாக்குதலினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய மிக முக்கியமான தளபதிகளும் துணை தளபதிகளும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். கடந்த 9 மாதத்திற்குள்ளே 25க்கும் அதிகமான முக்கிய தளபதிகளும் துணை தளபதிகளும் அதிகாரிகளும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சில ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். ஆனால் இவர்களிலே சிலருடைய படுகொலைகளை மாத்திரமே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளது. எனவே ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய தரமான தாக்குதலினால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பல தளபதிகளும் துணை தளபதிகளும் வேட்டையாடப்பட்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதே நேரம் ஹிஸ்புல்லா ராணுவத்தை போன்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்ட தளபதிகளுடைய வெற்றிடத்திற்கு புதிய தளபதிகளை இலகுவாக நியமித்து விடவும் முடியாது.
முடியாது. ஏற்கனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் அதிகாரிகளுடைய பற்றாக்குறை உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. எனவே இந்த தகவல்களின் மூலமாக தளபதிகளை படுகொலை செய்வதால் யாருக்கு அதிகம் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்பதனை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய ஹாரெட்ஸ் ஊடகமானது இவ்வாறு தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் எங்களுக்கு ஒரு ட்ரெய்லர் ஒன்றினை காண்பித்துள்ளார்கள். இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் இஸ்ரேலிய அரசியல் தலைமைகளுக்கும் ஒரு ட்ரெய்லர் ஒன்றினை காண்பித்துள்ளார்கள். வடக்கிலே ஒரு முழுநீள போர் ஒன்று ஆரம்பிக்கப்படும் போது ஒவ்வொரு மணித்தியாலத்திற்கு ஒரு முறையும் நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களும் டசன் கணக்கான ட்ரோன் தாக்குதல்களும் கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களும் ஏவப்படும் என்பதனை காண்பிப்பதற்காகவே ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் இந்த ட்ரெய்லரை காண்பித்துள்ளார்கள். ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் ஏவிய 200க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையே அயன் டோம் அமைப்பினால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இப்படியான நிலைமையில் முழுநீள போர் ஒன்று ஏற்படும் சந்தர்ப்பத்தில் ஒரு நாளைக்கு 2000 தொடக்க 3000 வரையிலான ஏவுகணை தாக்குதல்களை ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் மேற்கொண்டால் யுத்த களத்திலே நாங்கள் மிகப்பெரிய தோல்விகளை சந்திக்க வேண்டி ஏற்படும் என்றும் ஹாரெட்ஸ் ஊடகமானது தெரிவித்துள்ளது. அதேபோன்று ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய பீரங்கி படை தளபதி அல் மனார் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் கவச எதிர்ப்பு ஏவுகணைகளையும் கத்யூஷா ஏவுகணைகளையும் புர்கான் ஏவுகணைகளையும் மற்றும் ட்ரோன்களையும் ஒரு கலவையாகவே பயன்படுத்துகின்றோம். ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அயன் டோம் அமைப்புகள் இராணுவ தளங்களை பாதுகாப்பதற்காகவே பயன்படுத்தப்படுகின்றது. வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பிரதேசங்களை அயன் டோம் அமைப்பினால் பாதுகாக்க முடியவில்லை. நாங்கள் முதலில் இந்த அயன் டோம் அமைப்புகளை அழிப்பதற்காக வெள்ள கொள்கையை பயன்படுத்துகின்றோம். இந்த வெள்ள கொள்கையை பயன்படுத்தி ஒரே நேரத்திலே டசன் கணக்கான கத்யூஷா ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம். இதன் மூலம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அயன் டோம் அமைப்புகளையும் கண்டுபிடிக்கின்றோம். பிறகு அயன் டோம் அமைப்புகளை இலக்கு வைத்து கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொள்கின்றோம். எங்களுடைய கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை அயன் டோம் அமைப்பினால் கட்டுப்படுத்தவே முடியாது. அதே போன்று அயன் டோம் அமைப்பை செயற்படுத்தக்கூடிய பேட்டரிகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம். ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அயன் டோம் அமைப்புகளையும் நாங்கள் வெற்றிகரமாக அளித்து வருகின்றோம். அடுத்து தற்போதைய யுத்த களத்திலே நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஏவுகணைகளில் ஒன்றாக புர்கான் ஏவுகணை காணப்படுகின்றது. இந்த புர்கான் ஏவுகணையினுடைய விளைவுகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் கட்டுப்படுத்த முடியாது. அதே நேரம் இந்த புர்கான் ஏவுகணையானது ஒரு ஆரம்ப கட்ட ஏவுகணையாகும். மேலும் இந்த புர்கான் ஏவுகணையை விட துல்லியமாக தாக்கக்கூடிய தாக்குதிறன் கூடிய ஜியாத் முக்னிய என்கின்ற ஏவுகணையும் எங்களிடம் காணப்படுகின்றன. இந்த ஏவுகணைகளை நாங்கள் இன்னும் யுத்த களத்திலே களமிறக்கவில்லை. பல புர்கான் ஏவுகணைகள் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை இந்த ஒரு ஜியாத் முக்னிய ஏவுகணை மூலமாக ஏற்படுத்தி விடலாம். மேலும் இந்த ஏவுகணையை பயன்படுத்துவதில் பல கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஒரு முழுநீள போர் ஒன்று ஏற்படும் சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக நாங்கள் இந்த ஏவுகணையை களமிறக்குவோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு குடியேற்ற பிரதேசங்களில் இந்த ஏவுகணையை நாங்கள் களமிறக்கினால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் உளவியல் ரீதியான தாக்கத்தினையும் நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள். அத்தோடு இந்த போரினுடைய முடிவானது நம்மால் தீர்மானிக்கப்படவில்லை. இந்த போரானது காசாவின் யுத்த களத்துடன் பின்னி பிணைந்துள்ளது. காசாவிலே போர் முடிவுக்கு வந்தால் நாங்களும் போரை முடிவுக்கு கொண்டு வருவோம். அதே நேரம் தற்போது முழுநீள போர் ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. முழுநீள போர் ஆரம்பிக்கப்படும் வரை இந்த அளவுருக்களிலேயே நாங்கள் இருப்போம். அத்தோடு எங்களுடைய பொதுச் செயலாளர் சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களுக்கு நாங்கள் உறுதி அளிக்கின்றோம். எங்களிடம் தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களும் கைவசம் இருக்கின்றன. மேலும் நாங்கள் முழுநீள போருக்கு தயாராகவே இருக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய பீரங்கி படை தளபதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான முழுநீள போருக்கு தயாராக இருக்கின்றோம் என்கின்ற விடயத்தினையும் வெளிப்படுத்தியுள்ளார். காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதற்கு பிறகு காசாவினை யார் ஆட்சி செய்வது என்பது தொடர்பாக நெட்டன்யாஹூ பல்வேறுபட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இதற்கமைவாக கடந்த 9 மாதத்திற்குள்ளே நெட்டன்யாஹூ பல திட்டங்களையும் முன்வைத்திருந்தார். அதாவது காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை முழுமையாக நிலைநிறுத்துவதற்கு எந்த தரப்பினரும் சம்மதிக்க மாட்டார்கள். எனவே இதனால் காசாவிற்குள்ளே சர்வதேச படைகள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என நெட்டன்யாஹூ பல்வேறுபட்ட ஆலோசனைகளை முன்வைத்திருந்தார். இதற்கமைவாக அமெரிக்கா மற்றும் அரபு நாடுகளுடைய படைகளை உள்ளடக்கிய ஒரு கூட்டு படையொன்றினை காசாவிலே களமிறக்குவதற்கும் நெட்டன்யாஹூ திட்டமிட்டிருந்தார். அல்லது காசாவிற்குள்ளே ஐநாவின் அமைதி காக்கும் படைகளையும் களமிறக்குவதற்கு நெட்டன்யாஹூ திட்டமிட்டிருந்தார். கடந்த வாரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பயங்கரவாத பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்திருந்த சந்தர்ப்பத்திலும் இவை தொடர்பாக பல்வேறுபட்ட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதற்கு பிறகு காசாவினுடைய பாதுகாப்பை யாரிடம் ஒப்படைப்பது என்பது தொடர்பாகவும் சர்வதேச படைகளை களமிறக்குவதா ஐநாவின் அமைதி படைகளை களமிறக்குவதா என்பது தொடர்பாகவும் பல கலந்துரையாடல்களையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்க அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ளார். எனவே காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதற்கு பிறகு காசாவில் எந்த சர்வதேச படைகளை களமிறக்குவது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட முன்மொழிவுகள் கடந்த 5 மாதமாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாகத்தான் கடந்த மே மாதம் 18ஆம் தேதி பஹ்ரைன் நாட்டில் சில கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த கலந்துரையாடல்களில் அரபு நாடுகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதற்கு பிறகு ஐநாவினுடைய அமைதி காக்கும் படைகளை காசாவில் களமிறக்குவதற்கான ஆலோசனைகளையும் குறித்த அமர்விலே கலந்துரையாடி இருப்பதாகவும் பல்வேறுபட்ட செய்திகள் வெளியாகி இருந்தன. இப்படியான நிலைமையில் தான் நேற்றைய
தினம் சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐநாவின் பிரதிநிதிகளை சந்தித்து சில கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இதன்போது காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதற்கு பிறகு ஐநாவின் அமைதி காக்கும் படைகளை காசாவிலே களமிறக்குவதற்கு சவுதி அரேபிய அரசானது விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஐநாவின் அமைதி காக்கும் படையானது அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபைக்கு ஆதரவாகவும் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இந்த தகவல்களை அல் மாயாதீன் ஊடகமானது உறுதிப்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து பலஸ்தீனிய விடுதலைக்கான பாப்புலர் ஃப்ரண்ட் அமைப்பானது ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார்கள். ஐநாவின் தீர்மானத்தின் மூலமாகவோ அல்லது வேறு தீர்மானங்களின் மூலமாகவோ காசாவில் சர்வதேச படைகள் நிலைநிறுத்தப்படுவதை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். காசா பகுதியினுடைய எதிர்காலம் மற்றும் ஆட்சியினுடைய வடிவத்தை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் பலஸ்தீனிய மக்களுக்கு மாத்திரமே இருக்கின்றது. காசாவிலே சர்வதேச படைகளோ அமைதி படைகளோ நிலைநிறுத்தப்படுவதை பலஸ்தீனிய மக்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சர்வதேசமும் அரேபிய முன்னணியும் பலஸ்தீனிய மக்களுடைய அடிப்படை தேவைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். பலஸ்தீனிய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். சர்வதேச சக்திகளுடன் இணைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை முழுமையாக வெளியேற்றுவதற்கு எந்தவிதமான திட்டங்களையும் முன்வைக்காமல் பலஸ்தீனிய மக்களுக்கு பின்னால் சூழ்ச்சிகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் ஒருபொழுதும் இடமளிக்க மாட்டோம் என்றும் பலஸ்தீனிய விடுதலைக்கான பாப்புலர் ஃப்ரண்ட் அமைப்பானது தெரிவித்துள்ளது. காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதற்கு பிறகு காசாவினை யார் ஆட்சி செய்ய வேண்டும், காசாவினை யார் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதனை பலஸ்தீனிய மக்கள் தான் தீர்மானிப்பார்கள் என்று ஹமாஸ் தரப்பினரும் PIJ அமைப்பினரும் திட்ட தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். காசாவிற்குள்ளே களமிறக்கப்படுகின்ற எந்த ஒரு வெளிநாட்டு படையும் சர்வதேச படையும் ஆக்கிரமிப்பு படையாகத்தான் கருதப்படும் என்றும் அந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக நிச்சயமாக எங்களுடைய எதிர்ப்பு இருக்கும் என்றும் ஹமாஸ் தரப்பினரும் PIJ அமைப்பினரும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது சூழ்ச்சிகளுக்கு அமைவாக தீர்மானங்களுக்கு அமைவாக காசாவிலே அமைதி படைகளும் சர்வதேச படைகளும் களமிறக்கப்படுமாக இருந்தால் அவர்களுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என ஹமாஸ் தரப்பினர் குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே காசாவினுடைய எதிர்காலம் பலஸ்தீனிய மக்களிடத்திலேயே காணப்படுகின்றது. இதில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வேடிக்கையான கவலையான விடயம் என்னவென்றால் கடந்த 9 மாதமாக காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் உணவில்லாமலும் நீரில்லாமலும் பட்டினியினால் வாடி வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதலினாலும் பயங்கரவாத தாக்குதலினாலும் தங்களுடைய உறவுகளை பிரிந்து வருகின்றார்கள். பலஸ்தீனிய பெண்களும் பலஸ்தீனிய குழந்தைகளும் இனப்படுகொலை செய்யப்படுகின்றார்கள். மேலும் கடந்த 1 மாதமாக ரஃபா நுழைவாயில் பிரதேசம் முழுமையாக மூடப்பட்டுள்ளது. காசாவிற்குள் எந்தவிதமான உணவுப் பொருட்களும் நிவாரண பொருட்களும் கொண்டு செல்லப்படவில்லை. ஆனால் இவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்காக எந்தவிதமான அழுத்தங்களையும் வழங்காத அரபு நாடுகள் காசாவினுடைய யுத்தம் முடிவடைந்ததற்கு பிறகு சர்வதேச படைகளையும் அமைதி படைகளையும் களமிறக்கப் போவதாக குறிப்பிட்டிருப்பது கவலை அளிக்கக்கூடிய செய்தியாகும். மேலும் இவ்வாறு காசாவிலே ஐநாவினுடைய அமைதி படைகளை களமிறக்குவதற்கு அரபு நாடுகள் சம்மதம் தெரிவிப்பது, அதாவது அமெரிக்க அடிமை நாடுகள் சம்மதம் தெரிவிப்பது பலஸ்தீனிய மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாகும். மேலும் இவ்வாறு காசாவிற்குள்ளே ஐநாவின் அமைதி படைகளை களமிறக்குவதன் மூலமாக அரபு நாடுகள் அமெரிக்க அடிமை நாடுகள் நெட்டன்யாஹுவுக்கு மறைமுகமாக உதவி செய்கின்றார்கள். அதே நேரம் பலஸ்தீனிய மக்களோ பலஸ்தீனிய எதிர்ப்போ இவற்றினை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். யுத்த நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக ஹமாஸ் தரப்பினர் மத்தியஸ்தர்களுக்கு ஒரு பதில் ஒன்றினை வழங்கியிருந்தார்கள். இவை தொடர்பாக நேற்றைய காணொலியில் சில முக்கியமான விடயங்களை நான் குறிப்பிட்டிருந்தேன். அத்தோடு ஹமாஸ் தரப்பினர் வழங்கியிருக்கக்கூடிய பதில் தொடர்பாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா செய்த அமைச்சர் காடி ஐசன்கோட் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது ஹமாஸ் தரப்பினர் வழங்கியிருக்கக்கூடிய பதிலானது ஆக்கப்பூர்வமானதாக இருக்கின்றது. மேலும் எங்களுக்கும் இதற்கு பிறகு வேறு வழி இல்லை. எங்களுடைய பணைய கைதிகளை ஒப்பந்தத்தின் மூலமாகத்தான் மீட்டெடுக்க முடியும். இந்த பரிமாற்ற ஒப்பந்தத்தின் மூலமாக நாங்கள் மிகப்பெரிய விலைகளை செலுத்த வேண்டி ஏற்படும். இருப்பினும் இந்த விலைகளை செலுத்துவதன் மூலமாக எங்களுடைய பணைய கைதிகளை நாங்கள் உயிருடன் மீட்டெடுக்க முடியும். இதற்கு பிறகு காசாவிலே யுத்தத்தினை தொடர்வதன் மூலமாக பணைய கைதிகளை காப்பாற்ற முடியாது என்பதனை நெட்டன்யாஹு தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இஸ்ரேலின் இராணுவ தலைமைகளும் பாதுகாப்பு தலைமைகளும் இந்த ஒப்பந்தத்தினை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதே நேரம் முடிவானது தற்போது நெட்டன்யாஹுவினுடைய கைகளிலேயே இருக்கின்றது என்றும் காடி ஐசன்கோட் தெரிவித்துள்ளார். அதாவது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமைகளும் பாதுகாப்பு தலைமைகளும் இந்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொண்டு பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தை மேற்கொள்ள வேண்டும் என நெட்டன்யாஹுவுக்கு தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். இதனால் நேற்றிரவு நெட்டன்யாஹு விசேட அமைச்சரவை கூட்டம் ஒன்றினை ஏற்படுத்தி இவை தொடர்பான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் ஹமாஸ் தரப்பினர் வழங்கியிருக்கக்கூடிய பதில் தொடர்பாகவும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்காகவும் புதிய குழு ஒன்றினை அனுப்புவதற்கும் நெட்டன்யாஹு சம்மதம் தெரிவித்துள்ளார். எனவே இதற்கமைவாக மொசாடினுடைய தலைவரும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பிரதிநிதிகளும் தற்போது கத்தாருக்கு விஜயம் செய்துள்ளார்கள். நாளைய தினமும் நாளை மறுதினமும் இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக மிக முக்கியமான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் ரேடியோ தூடகமானது குறிப்பிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இன்னும் 2-3 வாரங்களுக்குள் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்றும் ரேடியோ ஊடகமானது செய்திகளில் வெளியிட்டுள்ளது. அதே நேரம் ஹாரெட்ஸ் ஊடகமானது இவ்வாறு செய்திகளை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு தலைமைகளுடைய இராணுவ தளபதிகளுடைய அழுத்தங்களின் காரணமாகத்தான் நெட்டன்யாஹு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் ஒருபொழுதும் நெட்டன்யாஹு இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். வழமை போன்று இந்த ஒப்பந்தம் தோல்வியில் தான் முடிவடையும் என்றும் ஹாரெட்ஸ் ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. இப்படியான நிலைமையில் லெபனானில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய பிரதிநிதி அஹமது அப்துல் ஹாதி அவர்கள் அல் மாயாதீன் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் மத்தியஸ்தர்களிடம் எந்த ஒரு காகிதத்தையும் முன்வைக்கவில்லை. மாறாக நெகிழ்வு
நெகிழ்வுத்தன்மையை தான் காட்டியுள்ளோம். உறுதியான வெளிப்பாடுகளை உருவாக்க நாங்கள் முயற்சி செய்துள்ளோம். இன்று நெகிழ்வுத்தன்மையானது வடிவத்திலே காணப்படுகின்றது. தற்போதைய சூழல் சாதகமாக இருப்பதாகவும் உடன்பாடு எட்டப்படலாம் என்றும் மத்தியஸ்தர்களிடம் நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம். எனவே தற்போது பந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடம் உள்ளது. இனி அமெரிக்கா நெட்டன்யாஹு மீது அழுத்தங்களை வழங்க வேண்டும். மேலும் நாங்கள் தற்போது புறநிலையாகவே கையாளுகின்றோம். உடன்பாடு எட்டப்படாவிட்டால் எங்களுடைய எதிர்ப்பு தொடரும். எங்களுடைய தாக்குதல்களை நாங்கள் தொடர்வோம். அத்தோடு நாங்கள் எல்லாவற்றிற்கும் தயாராகவே இருக்கின்றோம். நெட்டன்யாஹு இதற்கு சம்மதித்தாலோ சம்மதிக்காவிட்டாலோ நாங்கள் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம். நெட்டன்யாஹுவையும் அவருடைய அரசாங்கத்தையும் அமெரிக்க ஆக்கிரமிப்பையும் நாங்கள் நம்பவில்லை. எங்களுடைய மக்களையும் எதிர்ப்பையும் எங்களுடைய ஆதரவு முன்னணிகளையுமே நாங்கள் நம்புகின்றோம். மேலும் நெட்டன்யாஹுவையும் அமெரிக்க நிர்வாகத்தையும் சோதிப்பதற்காகவே நாங்கள் இந்த நெகிழ்வுத்தன்மையை காண்பித்துள்ளோம் என அவர் அல் மாயாதீன் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அதாவது ஒரு தந்திரமான நிலைப்பாடுடன் தான் ஹமாஸ் தரப்பினர் இந்த நெகிழ்வுத்தன்மையை காண்பித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு காகிதத்தின் மூலமாகவும் ஹமாஸ் தரப்பினர் இந்த நெகிழ்வுத்தன்மையை காண்பிக்கவில்லை. வெறும் வாய் வார்த்தைகள் மூலமாகத்தான் இந்த நெகிழ்வுத்தன்மையை காண்பித்துள்ளார்கள். லெபனானுக்கு எதிராகவும் முழுநில போரொன்று ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதனால் நெட்டன்யாஹுவினதும் அமெரிக்க ஆக்கிரமிப்பினதும் மனநிலையை அறிந்து கொள்வதற்காகவே இவ்வாறான நகர்வுகளை மேற்கொண்டுள்ளார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஹமாஸ் தரப்பினர் ஏனைய முன்னணிகளுடன் ஒன்றிணைந்து யுத்த களம் தொடர்பாக ஒரு தீர்க்கமான முடிவொன்றினை எடுக்கப் போகின்றார்கள். அந்த முடிவை எடுப்பதற்கு முன்புதான் இவ்வாறு வாய்மொழி மூலமான நெகிழ்வுத்தன்மையை காண்பித்துள்ளார்கள். இந்த நெகிழ்வுத்தன்மைக்கு நெட்டன்யாஹுவும் அமெரிக்க தரப்பினரும் எவ்வாறு செயற்படுகின்றார்கள் என்பதனை அவர்கள் சோதித்து பார்க்க போகின்றார்கள். மேலும் இதற்கும் நெட்டன்யாஹு சம்மதிக்காத சந்தர்ப்பத்தில் ஹமாஸ் தரப்பினரும் ஏனைய முனைகளும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினரும் ஒரு தீர்க்கமான அடுத்த கட்ட முடிவை எடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு ஹமாஸ் தரப்பினர் வாய்மொழி மூலமான நெகிழ்வுத்தன்மையை காண்பித்துவிட்டு யுத்த களம் தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அவசரமாக எடுப்பதற்கு தயாராகி வருகின்றார்கள் என்பதனை உறுதிப்படுத்தும் முகமாக இன்றைய தினம் ஹமாஸ் தலைமைகளும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய தலைமைகளும் ஒரு விசேட அவசர கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக ஹமாஸின் துணை தலைவர் கலீல் அல் ஹையா அவர்களும் ஏனைய ஹமாஸினுடைய பிரதிநிதிகளும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர் சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களை அவசரமாக சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதே நேரம் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய பிரதிநிதிகள் அவசரமாக கத்தாருக்கு விஜயம் செய்து ஹமாஸினுடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களை சந்தித்து கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளார்கள். அதாவது ஒரே நேரத்திலேயே ஹமாஸினுடைய பிரதிநிதிகள் சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களையும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய பிரதிநிதிகள் இஸ்மாயில் ஹனியா அவர்களை சந்தித்தும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு இந்த கலந்துரையாடல்களிலும் காசாவின் யுத்தகளம் தொடர்பாகவும் லெபனானினுடைய யுத்தகளம் தொடர்பாகவும் இனி வரக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் மிக முக்கியமான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருப்பதாக அல் மாயாதீன் ஊடகம் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளது. எனவே தற்போதைய சூழ்நிலையில் இரண்டு யுத்த களத்திலும் மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்காகவும் அடுத்த கட்ட நகர்வுகளை தீர்மானிப்பதற்காகவும் தான் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கும் ஹமாஸுக்கும் இடையில் அவசர பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சில ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். வடக்கு காசாவின் சுஜையா கிழக்கு பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்தில் அல் கஸ்ஸாம் படையினர் ஜில்சல் வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு தரமான பொறியொன்றினை வைத்துள்ளார்கள். இதிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொறியியல் துறையை சேர்ந்த படை பிரிவினர் வசமாக சிக்கி மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இவ்வாறு அளிக்கப்பட்டவர்களை அள்ளிச் செல்வதற்காக 2 ஹெலிகாப்டர்களும் வருகை தந்துள்ளன. இந்த சந்தர்ப்பத்தில் அல் கஸ்ஸாம் படையினரும் அப்துல் காதர் ஹுசைனி படையினரும் ஒன்றிணைந்து ஹெலிகாப்டர்களை இலக்கு வைத்து சாம்-7 ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அல் கஸ்ஸாம் படையினர் குறித்த பிரதேசத்தில் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள். அடுத்து சுஜையாவின் அல்நாஸ் வீதியிலே இருக்கக்கூடிய கட்டிடம் ஒன்றில் 10 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பதுங்கியுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அல் கஸ்ஸாம் படையினர் குறித்த கட்டிடத்தினை சுற்றி வளைத்து அதிரடியான டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். 4 புறத்திலிருந்தும் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது குறித்த கட்டிடத்திற்குள்ளே இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த கட்டிடத்தில் கன்னிவெடி பொறிகளையும் தண்டர் வெடிகுண்டு பொறியையும் வைத்து சென்றுள்ளார்கள். இவர்களை மீட்பதற்காக வருகை தந்த இன்னும் ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையானது இந்த பொறியிலே சிக்கி மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அல் கஸ்ஸாம் படையினர் குறித்த பிரதேசத்திலே யாசின் ஏவுகணையை பயன்படுத்தியும் ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தியும் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். அடுத்து அல் அக்ஸா படையினர் சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலே கட்டிடம் ஒன்றில் இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே கெரில்லா போர் முறையை பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். அடுத்து ரஃபாவின் தாலல் சுல்தான் பிரதேசத்திலே சுரங்கவழி பாதை ஒன்றின் நுழைவாயிலில் அல் கஸ்ஸாம் படையினர் தாக்கிப் வெடிகுண்டையும் கன்னி வெடிகளையும் பயன்படுத்தி ஒரு தரமான பொறியொன்றினை வைத்துள்ளார்கள். இந்த பொறியிலே சிக்கிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் அல் கஸ்ஸாம் படையினர் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள். அதேபோன்று அல் குதுஸ் படையினர் ரஃபா நகருக்கு அருகாமையில் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாயை அளித்துள்ளார்கள். அடுத்து அல் அக்ஸா படையினரும் உமர் அல் காசிம் படையினரும் ஒன்றிணைந்து ரஃபா நகருக்கு அருகாமையில் ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது ஆசிப் வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ஆர்பிஜி ஏவுகணை மூலமாக இன்னும் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். மேலும்
மேலும் குறித்த பிரதேசத்திலே தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 9 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 2 புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று 30க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம் அடைந்துள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.